Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல நம்மளுடைய சப்போர்ட்டர் .NETக்கு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்க்க போகிறோம். வாய்ஸ் குவாலிட்டி நல்லா கேட்கணுங்கிறதுக்காக ஹெட்செட் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலேயே பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் காமனாக சொல்லிடுறேன். எதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் இன்க்ளூட் ஆகாதுங்கிறது இந்த வீடியோலேயே சொல்லிடுவேன். அதே மாதிரி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறதையும் சொல்லிடுவேன். மோஸ்ட்லி எதுக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது. உங்கள்கிட்ட ஸ்டாண்டர்டான இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி எதில் இருந்தாலுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு கூகுள் அக்கௌண்ட் மட்டும் கரெக்டாக இருந்தால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எல்லாமே நீங்கள் கேட்குறது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் .NET ஃபண்டமெண்டல்ஸ் 5க்கு 4.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. பிகினர் லெவலுக்கான கோர்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். இந்த சர்டிஃபிகேட்டை லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1.5 ஹவர்க்கான கோர்ஸ் தான். கீழே இந்த கோர்ஸோடைய ஓவர்வியூலாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்னென்ன சப் டாப்பிக்கில் நீங்கள் படிக்க போகிறீங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அஃபிஷியலாக இப்போ மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேருந்து தான் காமிக்கிறேன். மைக்ரோசாஃப்டோடைய அஃபிஷியல் லேர்னிங் பேஜ். இதில் பார்த்திங்கன்னா .NETக்காக அவங்க ஃப்ரீ வீடியோஸ் போட்டிருக்காங்க. இவங்ககிட்டயே இருப்பாங்களே எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த செஷன் எல்லாமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து படிக்கிறது எப்போயுமே பெனிஃபிட் தான். இந்த ஒரு பர்டிகுலர் திங் பொறுத்த வரையும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. பட் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பர்ட் கிளாஸை நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் இல்லாத சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டக்கப்புறம் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லிங்க்டின்ல உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் ப்ளஸ் மைக்ரோசாஃப்ட் டீம் டேக் பண்ணிவிட்டு, மைக்ரோசாஃப்ட் இந்த சென்ஸ் நீங்கள் இதில் காமிக்கிறத படித்து முடிச்சிருந்தீங்கன்னா இந்த கிட்ஸ் நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டை டேக் பண்ணி என்ன ஸ்கில்ஸ்லாம் கெயின் பண்ணிங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரெஸ்யூமேலையுமே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா .NET டெவலப்மெண்ட் ஃபார் பிகினர்னு போட்டு ஆல்ரெடி ஒருத்தவங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூடியூப்பில் வாட்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மைக்ரோசாஃப்ட் லேர்ன் பேஜ்லேயே வாட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக இந்த C#, ஜென்ரேட்டிவ் AI, C# அண்ட் .NET ரெண்டுமே கம்பைனாக இருக்கிற மாதிரி பிகினருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரேட்டிவ் AI பார்த்திங்கனாலுமே அகெயின் .NET வச்சு தான். இந்த பேஜ் ஃபுல்லியே .NETக்கு ரிலேட்டடான ஃப்ரீ கோர்சஸ் தான் இருக்கும். வீடியோ லெக்சர் தான். ஸோ இது விஷுவல் ஸ்டுடியோவில் நம்ம எப்படி போடலாம், எப்படி நம்ம அந்த பேக்கேஜஸ்லாம் மேனேஜ் பண்ணுங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பாங்க. யூடியூப்பில் வாட்ச் பண்ணும்போது நீங்கள் சப்டைட்டில் ஆன் பண்ணிக்கலாம். இதே இங்கே எம்பெட் ஆயிருக்கும்ல, அந்த வீடியோலையுமே உங்களுக்கு சப்டைட்டில் ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லேசர் ஹைப்ரிட் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறது, .NETோட எப்படி கம்பைன் பண்ணலாம், IoT எப்படி கம்பைன் பண்ணுறது, அப்ளிகேஷன் எப்படி நம்ம மாடர்னைஸ் பண்ணலாம் .NETல இருக்கக்கூடியதுங்கிறது சொல்லியிருக்காங்க. கோர் கான்செப்ட் பிகினருக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி, APIs, வெப் APIs பிகினருக்காக இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பேசிக்லேருந்து என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரை என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லா டாபிக்ஸுமே இங்கே கவர் ஆயிருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கிறதுக்காக இந்த .NET ஃபார் பிகினருங்கிற சீரீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் வாட்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக லேர்ன் இன் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதெல்லாம் கிளிக் பண்ணேன். அதான் இங்கே நேவிகேட் ஆகி வந்திருக்கு. ஸோ கீழே வந்துட்டு யாரெல்லாம் ஹோஸ்ட் பண்ணாங்கங்கிறது இருக்குது. .NET தான் பிகினர் லெவலுக்கானது. வீடியோஸ் எம்பெட் பண்ணிங்க கொடுத்துருக்காங்க இவங்களுடைய வெப்சைட்லேயே, நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா .NETக்கு ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரீ வீடியோ லெக்சர்ஸ். இதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. இதே வெப்சைட்டில் நீங்கள் பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சில ஆஃபர் டைம் இப்போ நியூ இயர் வந்துச்சுன்னா அது அப்போம்போது உங்களுக்கு லோவஸ்ட் ப்ரைஸே 389 தான். ஸோ லோவஸ்ட் ப்ரைஸான 389க்கு நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க நியூ இயருக்கு. அதே மாதிரி ஒகேஷ்னலாக உங்களுக்கு ஆஃபர் போடுவாங்க. அப்போம்போது 389, 449, 549 இந்த மாதிரி வரும். அப்படி இல்லாட்டி ஒரிஜினல் ப்ரைஸ் தான் உங்களுக்கு காமிக்கும், லைக் 3000, 4000ன்னு. பட் பே பண்ணி படிக்கிறது எல்லாமே உங்களுடைய ஓன் விஷ் தான். நான் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறது வந்துட்டு ஃப்ரீ கோர்ஸ் தான். நடுவில் இந்த மாதிரி ஆட் வரும். நான் சொன்னல 3499 இந்த மாதிரி எல்லாம் பெய்ட் கோர்ஸஸ்க்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது. பட் அதெல்லாம் உங்களுடைய விஷ் எடுக்கிறது. நான் வந்துட்டு ஃப்ரீ கோர்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி ஷார்ட் கோர்சஸ் தான் இருக்கும். மேக்ஸிமமே 5 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 ஹவர், ½ அன் ஹவர், 1 ஹவர் கோர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்கள்ல, அப்போ என்ன பண்ணலான்னா இந்த கோர்ஸ் படித்து முடிச்சக்கப்புறம் சேம் நான் மைக்ரோசாஃப்ட்டுக்கு சொன்னதே தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த இன்ஸ்ட்ரக்டரையும் டேக் பண்ணி நீங்கள் என்ன ஸ்கில்ஸ்லாம் கெயின் பண்ணிங்களோ அதை நீட்டாக லிஸ்ட் பண்ணி லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டுட்டு அதேவே நீங்கள் வந்துட்டு ரெஸ்யூமேலையுமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு உண்மையாகவே அந்த ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இன்டர்வியூ டைம் கொஷின் கேட்பாங்களே, அப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்கில்ஸ் தெரிஞ்சதானே சொல்ல முடியும். அதனால தான். ஸோ .NET கிட்ட தான் நிறைய கொடுத்துருக்காங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னல் வெப்சைட்டுங்கிறனால ஃபாரின் லாங்குவேஜஸ்லேயும் இருக்கும். நானும் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் இருக்கிறதா காமிக்கிறேன். இதில் வந்துட்டு ஏஜ் லிமிட் கிடையாது. யாருனாலும் என்ஜாய் பண்ணி படிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஒன் சர்டிஃபிகேட் இன்க்ளூட் ஆகிருக்கிற மாதிரி தான் ASP நெட் ஃபார் பிகினர். இது உங்களுக்கு ரிலேட்டடாக இருந்தால் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் .NETக்கும் சொல்வேன். ASP.NETல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இன்க்ளூட் ஆகுது. இதில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இன்க்ளூட் ஆகுதில்ல, பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் இருக்கிற வீடியோ லெக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் அட்லீஸ்ட் 50% ஆச்சும் வாட்ச் பண்ணணும். சும்மா சர்டிஃபிகேட்டுக்காக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கு ஜாயின் ஆகிறதுக்கு இங்கே கொடுத்துருக்கிற எனி ஆஃப் தி லெசனை நீங்கள் 30 செகண்ட்ஸ் வாட்ச் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆயிரும். அப்படி இல்லாட்டி ஜாயின் நவுங்கிற பட்டன் இருக்குது க்ரீன் கலரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஒவ்வொரு டாப்பிக்கும் எவ்வளோ நிமிஷம் வீடியோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் .NET பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மொத்தமே 7 லெசன் தான் இருக்குது. இந்த லெசன் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் எப்போனாலும் பார்க்கலாம், டெட்லைன் கிடையாது. சர்டிஃபிகேட் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்யூமே அண்ட் லிங்க்டின்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டேன், ஸோ அதை ரிப்பீட் பண்ணேன். டேரெக்டாக லெசன்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு அரபிக்கில் இருக்கு. ஸோ உங்களுக்கு சப்டைட்டில் இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்டைட்டில் இருந்து உங்களால் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் இது பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா .NET பேசிக்கானது. இதில் உங்களுக்கு 7 லெசன் தான், பட் இது இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி காமிச்சது அரபிக்கு. மோஸ்ட்லி இது ரெண்டு இதுவுமே சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கான்டென்ட்லாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்துட்டு அந்த விஷுவல்ஸ் பார்த்தாவே புரிஞ்சிடும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னதே எடுத்துக்கலாம். பிகாஸ் சில பேருக்கு விஷுவல்ஸ் பார்த்தாவே புரியும். பிகாஸ் கிளிக் தானே, அந்த கிளிக்லேயே என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கங்கிறது தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, என்னென்ன லெசன்ஸ்லாம் ஃப்ரீ, எந்த லெசனோடைய டாபிக் என்னங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு எப்படி ஒரு ஃபினான்ஷியல் அவைல் பண்ணி அதுக்காக சர்டிஃபிகேட் எடுக்கலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னுடைய ஃபேவரட்டான இதில் பார்த்திங்கன்னா .NETக்கு நிறையா ஃபாரின் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர் அப்லோட் பண்ண கோர்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டாப் கம்பெனிஸோட கோர்ஸும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே சில கோர்ஸ்க்கு உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் அதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபினான்ஷியல் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாற்றிருக்காங்க. ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணால் சிலவங்களுக்கு ஃபுல்லி ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. பட் சிலவங்களுக்கு 10% to 20% ஆஃப் தி கோர்ஸ் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பே பண்ணி வாங்குறது உங்களுடைய ஓன் விஷ். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ராட் இன்ஃபினிட்டி கொடுக்குறேன். .NET ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஸ்பெஷலைசேஷன் எடுத்திருக்கேன். ஸ்பெஷலைசேஷன்னா 4-5 கோர்ஸ் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 20 இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் கம்ஃபர்டபுள்னால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இன்டர்மீடியேட் லெவலுக்கானது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு லேப்டாப் ஒரு PC தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். இதில் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேலையுமே ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் ரியாக்ட் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட், ஃபுல் ஸ்டாக் .NET வச்சு எப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஃபினான்ஷியல் எப்படி அப்ளை பண்ணணும்னா, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல என்ரோல் கிட்ட, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்பெஷலைசேஷனுங்கிறனால எந்த கோர்ஸ்க்கும் உனக்கு ஃபினான்ஷியல் வேணுங்கிற மாதிரி கேட்கும். அதுக்கு நம்ம கோர்ஸ் 1 கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ரிவ்யூ ஆகிறதுக்கு 16 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ டு தி அப்ளிகேஷன் கொடுத்திங்கன்னா ஒரு பேசிக் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் வந்துட்டு உங்களுடைய நேமு, உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும். உங்களால் பே பண்ண முடியாதுன்னு நீங்கள் 0ன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது படிக்கிறனால உங்கள் கோல்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற கொஷின் இருக்கும். அதே மாதிரி இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற கொஷின் இருக்கும். இது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் தப்பு இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒன்ஸ் உண்மைங்கிறது வெரிஃபை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மெயில் வரும். நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். வீடியோவில் காமிச்ச இந்த எல்லா ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட், அப்புறம் ஃப்ரீ கோர்ஸ் வித் ஃபினான்ஷியல் அவைல் பண்ணுற மாதிரி இது எல்லாத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ டைட்டில் கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பி மோர்னு இருக்கும், அதில் லிங்க் டு அப்ளைல கொடுத்துருப்பேன். வீடியோ கடைசி வரை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போலாம் நிறைய மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லிங்க்கே நீ கொடுக்கலன்னு சொல்லி ஒரு மாதிரி கமெண்ட் போடுறீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லி பாருங்கள், அப்போ உங்களுக்கு லிங்க் எப்படி இருக்குன்னு தெரியும். இல்லாட்டி நான் கமெண்ட்லேயும் ரிப்ளைல வீடியோ பாருங்கன்னு தான் சொல்லுவேன்.